வணக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடியின் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டது. அமித்ஷா அவர்களுடைய சாணக்கியத்தனம் ஃபெயில் ஆகிவிட்டது. வேர் இஸ் ஆப்போசிஷன் என்கிற அந்த கேள்விக்கான பதில் கிடைத்து விட்டது. நேற்று எந்த அளவில் ஒட்டுமொத்த இந்தியா பிளாக் தன்னுடைய ஒற்றுமையை வெளிக்காட்டினார்களோ அதை பார்த்து கோதி மீடியா நடுநடுங்கி போயிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சியும் எடுத்து பார்த்து விட்டார்கள். ஆனால் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். இப்போ தன்னுடைய பதவிக்கே ஆபத்து வந்து விட்டதாக அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். பிஜேபி ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் எந்த அளவில் அந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்க நேற்றிலிருந்து பார்க்க முடியும், உணர முடியும். और बस में हमें चुनाव आयोग ले जाएंगे और सबको ले जाएंगे. और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है. कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है. वन मैन वन वोट की लड़ाई है. वोट चोरी बंद करो, बंद करो, बंद करो. वोट चोरी नहीं चलेगी, नहीं चलेगी, नहीं चलेगी. நான்கு நாட்களுக்கு முன்பு ராகுல் காந்தி ஒரு எக்ஸ்போஷரை செய்கிறார். தேர்தல் ஆணையம் 1,00,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகளை திருடி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்து விட்டது. 6,00,000 ஓட்டர்ஸ்கள் ஒரு அசம்பிளி சீட்டில் இருந்தார்கள். அதிலிருந்து 1,00,000 ஓட்டர்ஸ்களை இவர்கள் திருடி அந்த ஓட்ஸ்களை பிஜேபிக்கு கொடுத்து விட்டார்கள். இந்த செய்தி எவ்வளவு பெரிய செய்தி என்று நீங்க பாருங்கள். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இவ்வளவு பெரிய அலிகேஷன் எடுத்து வைத்ததற்கு பின்பு அடுத்த நிமிடமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரஸ் மீட்டை வைத்து இந்த குற்றச்சாட்டிற்கான விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் யார் கொடுத்தார்? பிஜேபியை சார்ந்த ஸ்போக் பர்சன்கள், சம்பித் பாத்ரா, கிரண் ரிஜிஜு, ரவிசங்கர் பிரசாத், இது போன்ற நபர்கள் வெளிவந்து இசிஐயை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். கோதி மீடியா இசிஐயை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. ஆனால் நேற்று நடந்த அந்த போராட்டம் மிக பெரிய விஷயத்தை எடுத்து வைத்துள்ளது. இதற்கு மேல் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கான அனைத்து வேலையுமே பார்த்து விடுங்கள். உங்களால் இன்னும் ஒரு சில நாட்கள் வரை மட்டும்தான் இந்த ஆட்சியை கையில் தக்க வைக்க முடியும். பிரட்டப் போகிறோம், இந்த நாட்டு மோடி அரசாங்கத்தை பிரட்டப் போகிறோம் என்கிற அந்த கோஷம். ஓட் சோர் கத்தி சோர், ஓட்டை திருடிய நபர் ஆட்சியிலிருந்து வெளியேறு, இந்த கோஷம் தான் ஒட்டுமொத்த டெல்லியில் நேற்று கேட்கப்பட்டது. கோதி மீடியா இந்த செய்தியை செய்தியாக பார்க்கவில்லை. கோதி மீடியா இதை ஒரு நாடகமான நெரட்டிவை தான் எடுத்து வைத்தார்கள். ஆனால் சோஷியல் மீடியா, இந்த நாட்டு மக்களுடைய பவர் இந்த செய்தியை உலகம் முழுவதும் எடுத்து சென்றது. ரோட்டில் அந்த 300 எம்பிக்கள் இறங்கிய போது அவர்கள் டீம் இந்தியா போன்று இறங்கினார்கள். இந்தியா பிளாக், இவர் டிஎம்சியை சார்ந்த எம்பி, இவர் காங்கிரஸை சார்ந்த எம்பி, இவர் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எம்பி என்று கிடையாது. ஒரு சில விஷயங்களில் நீங்க பார்த்தீர்கள், ஆம் ஆத்மி கட்சி தனியாக நிற்கும், டிஎம்சி தனியாக நிற்கும், என்சிபி தனியாக நிற்கும். ஆனால் இந்த முறை டிஎம்கே, காங்கிரஸ், டிஎம்சி, என்சிபி, ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாதி கட்சி அனைத்து நபர்களுமே ஒரே குரலில் இந்த நாட்டு அரசாங்கத்தையும் எதிர்த்தார்கள், இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்தையுமே எதிர்த்தார்கள். ராகுல் காந்தியுடைய அந்த பிரஸ் மீட் எடுத்து பாருங்கள். ஒரு இடத்தில் கூட பிரைம் மினிஸ்டர் மோடி இல்ல அந்த தேர்தல் ஆணையர் ஓட்டை திருடி விட்டார் என்று கூறவில்லை. இவிஎம் பற்றி எந்த விதமான குற்றச்சாட்டையும் எடுத்து வைக்கவில்லை. நேரடியாக அவர் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே கேள்வி கேட்டிருக்கிறார். எப்படி இந்த 1,00,000 ஓட்டுகள் ஒரு அசெம்பிளியில் திருடப்பட்டது? அப்போ இது போன்றதான இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நீங்க திருட்டு வேலையை பார்த்திருக்கிறீர்கள். அந்த திருட்டு ஓட்டுகளை வைத்துதானே இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த பதவியில் அமர்ந்திருக்கிறார். இதுதானே அவருடைய அர்த்தம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன செய்கிறார்? உண்மையிலே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அந்த பதவி போக இருக்கிறது, ஆபத்து வந்து விட்டது அவருடைய கூட்டாளியான சந்திரபாபு நாயுடு வழியாக. எப்படி என்று அதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். ஆனால் நேற்று நடந்த அந்த போராட்டத்தின் ஒரு காட்சியை நீங்க பார்க்க வேண்டும். சஞ்சய் சிங், ஆம் ஆத்மி கட்சி இந்த போராட்டத்தை முன்வரிசையில் நின்று நடத்துகிறார். மஹுவா மோயத்ரா, டிஎம்சி, அவரும் இந்த விஷயத்தில் ஒற்றை குரல் கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியின் பிரியங்கா காந்தி, அந்த புறம் பார்த்தீர்கள்னா என்சிபியை சார்ந்த பல தலைவர்கள், அதாவது ராஜ்யசபா, லோக்சபா அனைத்து இடங்கள்ல இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் முதல் முறையாக களத்தில் இறங்கிய அந்த காட்சி நீங்க பார்த்தீர்கள். சமாஜ்வாதியை சார்ந்த அகிலேஷ் யாதவ் பேரிகேட்டை எப்படி தாவினார் என்று நீங்க பார்த்தீர்கள். பெண்ணாக இருந்தால் கூட மஹுவா முத்ராவும் அதே பேரிகேட்டை தாண்டிய அந்த காட்சியும் நீங்க பார்த்தீர்கள். அப்போ
நேற்று வெளிக்காட்டிய அந்த ஒற்றுமை, இந்தியா பிளாக் டீம் இந்தியாவாக இறங்கிய அந்த காட்சி இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு பயத்தை உருவாக்கிவிட்டது. முக்கியமாக மோடி அண்ட் ஷா அவர்களுடைய சூழ்ச்சி ஃபெயில் ஆகிவிட்டது. அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிவிட்டது. அவர்களே பயந்து விட்டால் தேர்தல் ஆணையர்கள் சிறைக்கு செல்ல தயாராகி விடுங்கள் என்கிற அந்த பயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். எந்த கோதி மீடியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை நிறுத்தி வந்ததோ அவர்களுக்கும் அந்த பயம் வந்து விட்டது. இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை என்றால் அடுத்த எதிர்ப்பு எங்களை எதிர்த்து வரும் என்று அவர்களும் பயந்து நிற்கிறார்கள். இப்போ சந்திரபாபு நாயுடு இந்த இடத்தில் மிகப்பெரிய வேலையை பார்க்க போகிறார். அப்கி பார் 400 பார் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் டீம் கூறிய அந்த வார்த்தை. ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது எவ்வளோ? வெறும் 240 சீட்டுகள். 272 அந்த மேஜிக் ஃபிகரை விட குறைவாக கிடைத்தது பிஜேபிக்கு. இப்போ ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரிடம் இருக்கக்கூடிய 12 சீட்டுகள், சந்திரபாபு கையில் இருக்கக்கூடிய 16 சீட்டுகள். இதை வைத்துதான் எப்படியோ தத்தளித்து தன்னுடைய ஆட்சியை 3வது முறையாக அமைத்திருக்கிறார் நரேந்திர மோடி. அதற்கு எந்த அளவில் நிதிஷ்குமாருக்கு பாலிஷ் போட முடியுமோ, எந்த அளவில் சந்திரபாபு நாயுடுக்கு பாலிஷ் போட முடியுமோ எல்லாத்தையுமே போட்டு பார்த்து விட்டார்கள். ஆனால் இப்போ SIR என்கிற அந்த விஷயம் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயர். இதை பற்றி பல்வேறு நபர்கள் எதிர்கொள்ள எடுத்தால் கூட முதல் கம்ப்ளைண்ட் சந்திரபாபு நாயுடு வழியாக வந்தது. அதாவது சந்திரபாபு நாயுடு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். நான் இந்த விஷயத்தில் இந்தியா பிளாக்குடன் நிற்கிறேன் என்கிற அந்த விஷயம். நிதிஷ்குமார் வரக்கூடிய நவம்பர் மாதம் இந்த தேர்தலில் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்கிற விஷயத்தை அனைத்து நபர்களுமே புரிந்து விட்டார்கள். அப்படி அவர் ஜெயிச்சால் மட்டும்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்கும். அவருடைய கட்சியான JDU இருக்கும், ஜனதாதள் யுனைடெட். RJD மிகப்பெரிய அளவில் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக. எப்படி ராகுல் காந்தி அங்கே பிரஸ் மீட் எடுத்து வைத்தாரோ அதே முறையில் தேஜஸ்வி யாதவ் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பீகார்ல நடந்த புதிய வாக்குச்சீட்டு அந்த லிஸ்டில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அவருடைய அட்ரஸை நீங்க பார்த்தீர்கள்னா அதில் 0 எழுதப்பட்டது. இது போன்ற எத்தனையோ கடுபடிகள். 65 லட்சம் நபர்களை நீங்க நீக்கிவிட்டீர்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா எதற்காக நீக்கப்பட்டது, அதற்கான விளக்கம் கொடுப்பதற்காக ஒரு காலம் இருக்கும். இந்த முறை அந்த காலத்தையே நீங்க அழித்து விட்டீர்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த பட்டியல் பீகார் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் ஏற்றப்பட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதை நீக்கிவிட்டார்கள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி இரவு மீண்டும் ஒரு முறை ஒரு புதிய பட்டியல் புதிய ஃபார்மேட்டில் ஏற்றப்பட்டது. இந்த ஃபார்மேட் ஒரு ஸ்கேன்ட் காப்பி, சர்ச் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்ப எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அந்த பதவிக்கு ஆபத்து வந்து விட்டதாக நான் கூறினேன், அதற்கான விளக்கத்தை நீங்க கேட்டுவிட்டீங்க. கவுடா ஒரு காலகட்டத்தில் இதே முறையில் தான் அவருக்கு ஒரு 10-12 சீட்டு தான் இருக்கும். ஆனால் நான் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அப்போ தேவகவுடாவை பிரைம் மினிஸ்டராகவும் ஆக்கிறது. இப்போவும் அதே போன்ற ஒரு சிச்சுவேஷன் தான். பீகார் தேர்தலில் ஒருவேளை நிதிஷ்குமார் தன்னுடைய ஆட்சியை இழந்து விட்டால் கட்சி 2ஆக உடையும். 2ஆக கட்சி இருக்காது. அப்போ நிதிஷ்குமாருடைய அந்த பவர் போய்விடும், 0. இன்னொரு பக்கம் அடுத்த சப்போர்ட்டர் ஆஃப் NDA இஸ் சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு இந்த இடத்தில் ஆட்சியை தக்க வைக்க விடுவதற்காக ஒரு பேரம் பேச போகிறார். இந்த பேரம் என்ன, இந்த நெகோசியேஷன் என்ன? நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த இடத்தில் அமர ஆசைப்படுகிறேன் என நீண்ட நாள் அவருடைய கனவு. தனிப்பட்ட முறையில் அவரால் பிரைம் மினிஸ்டராக பதவியில் அமர முடியாது. அவருக்கும் தெரியும் இந்தியா அலையன்ஸில் ஒரு சில இடங்களில் பெரிய பெரிய பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ அதுவும் மாறிவிட்டது. அப்போ அது செய்ய முடியாது. இந்த சான்ஸை விட்டால் நான் பிரைம் மினிஸ்டராக எப்பவுமே வர முடியாது என்பது அவருக்கும் தெரியும். பீகார் தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்ச கையுடன் இந்த நெகோசியேஷன் நடக்க போகிறது. ஏற்கனவே நீங்க பார்த்தீர்கள் RSS பிரைம் மினிஸ்டர் மோடிக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை தேடி வருகிறது. இந்த இடத்தில் ஆட்சியே கையை விட்டு போகும்போது சந்திரபாபு நாயுடுக்கே இந்த பதவியை கொடுத்து ஆட்சியை காப்பாற்றி விடலாம் என்கிற அந்த வேலையை பார்க்க போறார்கள். அப்படி இந்த விஷயம் நடந்துவிட்டால் ஆட்சியில் எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கும் என்று நீங்க பாருங்கள். ஒருவேளை இது நடந்தால் ஆட்சி மாற்றம் நடக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடி போய் சந்திரபாபு நாயுடு இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டராக அமரப் போவார். அப்படி இல்லை, பிஜேபி அதை எதிர்க்கிறது என்று நீங்க பாருங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி தான் PM ஆக இருக்க போறார் என்று கூறும்போது சந்திரபாபு நாயுடு will come and join to India Alliance. இல்லை வெளியேறி விடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி கவர்ந்து விடும். மறுபடியும் எலெக்ஷன். நிதிஷ்குமார் இஸ் கான், சந்திரபாபு நாயுடு இஸ் கான்,
பிஜேபி காட் only 240 seats. இதை நினைத்து நேற்றிலிருந்து பல மீட்டிங்ஸ்களை போட தொடங்கிவிட்டது பிஜேபி. தேர்தல் ஆணையத்தை இதற்கு மேல் காப்பாற்ற முடியாது, எக்ஸ்போஸ் ஆகிவிட்டோம். தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த கமிஷனர்ஸ், முன்னாள் கமிஷனர், இப்போ உள்ள கமிஷனர் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துவிட்டது. அதனால்தான் இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு நாளும் தான் கொடுத்த டேட்டாக்களை மாற்றக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். அவர்களை டிஃபென்ஸ் செய்வதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிட போதுமான அளவில் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது. அவர்களால் தன்னுடைய விஷயங்களை எடுத்து வைக்க முடியும். இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா இவிஎம் மீது தான் குற்றச்சாட்டு இருந்தது. இந்த முறை முதல் முறையாக ஒரு நபர் வித் எவிடன்ஸ், ஆதாரப்பூர்வமாக ஒட்டுமொத்த சிஸ்டமே கரப்ட், இந்த ஃபார்முலாவே வேற, இங்க வந்து ஓட்டு போட்டு யாருமே ஜெயிக்கவில்லை, ஒட்டுமொத்த எலெக்ஷன் ப்ராசஸ்லயே ஓட்டர்ஸ் லிஸ்டிலேயே பெயர்களை நீக்கியோ சேர்த்தோ ஓட்டுகளை திருடக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். இந்த நாட்டின் மக்களுடைய அதிகாரங்கள், உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இந்த நாட்டு டெமோக்ரஸி அழிக்கப்படுகிறது. எஸ்ஐஆரை வைத்து, தேர்தல் ஆணையத்துடைய இந்த திருட்டுத்தனத்தை வைத்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து விட்டார்கள். யுனைடெட் இந்தியாவாக நேற்று அவர்களை நீங்க பார்த்தீர்கள். வேர் இஸ் ஆப்போசிஷன் என்று கேட்ட அனைத்து நபர்களுக்குமே நேற்று பதில் கிடைத்து விட்டது. இஃப் நாட் மோடி தென் ஹூ என்று கேட்ட அனைத்து நபர்களுக்குமே பதில் கிடைத்து விட்டது. சிந்தித்து பாருங்கள், இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கம் நிலைக்க போகிறது? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.